விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம். அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். ஒன்னு சொன்னாரே சிஎம் சார், 2500 ரூபா கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாரே. அப்பவே வேணாம், நாங்க உங்களுக்கு மட்டும் ஓட்ட போடணும்னு சொன்னீங்களா? எல்லா மக்கள் இன்னைக்கு வந்து ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு மட்டும் என்ன சிஎம் சார், நீங்க நல்லா இருந்தா போதுங்கண்டா, உங்க வீட்டுல உன்ன போய் வச்சு நல்லா இருக்க வை. ஆனா ஒரு முதல்வர் வந்து எல்லாருக்கும் முதல்வர் தான். ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் முதல்வர் தான். நாங்க எல்லாம் கேட்கத்தான் செய்வோம். நீங்க மட்டும் இதெல்லாம் என்ன நாடகமா நடிக்கிறீங்க சிஎம் சார்? நீங்க நல்லா இருந்துக்கண்டா, அவர் மட்டும் நல்லா இருந்தா அப்ப நாட்டு மக்கள் என்ன பண்றது? ஓட்டு போட்டவங்க என்ன பண்றது? பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்காக சுட்டியா நீ வந்து நல்லா இருங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லி தைரியம் கொடுக்குறீங்களோ? சோசியல் மீடியா வச்சா நீங்க ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. இதே சோசியல் மீடியா தான் இனி இறங்கி அடிப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும். 6க்கு கேஸ் சிலிண்டர் வேணும், 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வேணும், மாமன் தாய் மாமன் சீரு வேணும், பிறந்த குழந்தைக்கு மோதிரம் வேணும். எல்லாமே நீங்க செய்யணும். ஏன்னா கொடுத்த வாக்குறுதி. நீ என்ன தூக்குனாப்ல ஏமா? உனக்கு வேணான்னா போய்கிட்டே இரு. அதுக்காக நீங்க கொடுக்காதீங்க. நீங்க நல்லா இருந்தா போதும்டா. அவர் ஒரு ஆள் நல்லா இருக்கிறதுக்காக நாங்க வந்து சிஎம் பதவிக்கு கொடுக்கல. அவருக்கு எல்லா மக்களுக்கு நலங்கரின்னு ஓட்டு போட்டிருக்கா. எல்லாருக்கும் எல்லாமே செய்யத்தான் வேணும். நீ என்ன கையெடுத்து கும்பிட்டு நீங்க நல்லா இருங்கண்டே, நல்லா இருக்கிறதுக்கு அவருக்கு தனியா இருக்கையில நல்லா இருக்க சொல்லு. இப்ப மக்களுக்கு சிஎம் ஆயிட்டாரு, அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும்.